Hi friends, welcome to Exams Daily. So today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்பர் சிஸ்டத்தில் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். ப்ராப்ளம் எல்லாமே என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் எடுத்து. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் மாடல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வாங்க என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றத பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 அப்படின்றது, அதாவது முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிப்பீங்க? அதாவது இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னு? ஸோ சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? n இன்ட்டு n + 1/2 தமிழில் வந்து n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்றத சொல்லுவாங்க. n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? 100 வரைக்கும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், 100 வரைக்கும் உள்ள இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோல் நம்பர்ஸ்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதில் இருக்கிற இடத்துல 100 அப்படின்னு இருக்கு. ஸோ எண்ணுக்கு பதில் 100 அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? எண்ணுக்கு பதில் 100 போட்டலாம். n + 1 100 + 1 101 தான் வரப்போகுது. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ /2 அப்படின்ற போட்டுக்கலாம். ஸோ இந்த 2ஐயும் 100 அடிக்கலாம். ஸோ 50 2s are 100. ரிமைனிங் என்ன இருக்குன்னா 50 × 101 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 50 × 101 நீங்கள் முறவர் என்னன்னா ரொம்ப பெருசாக செய்யக்கூடாது. சரிங்களா? இது எப்படி எழுதலாம் பாருங்க. 50 × 100 + 1 அப்படின்னு எழுதலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? எழுதலாம்ல. ஸோ 50 × 100 + 1 அப்போ என்ன வரும்? 50 × 100 ஒரு 5000. அதே போல் 50 × 1 என்ன வரும்? எனக்கு ஒரு 50 அப்படின்றது நமக்கு வரும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எனக்கு 5050 அப்படின்றது வரும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5050 நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் ப்ராப்ளம் நிறையா கொடுப்பாங்க. ஸோ சரிங்களா? அந்த பேசிக் ப்ராப்ளம் வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் அவங்களால செய்ய முடியும். ஸோ ஃபார்முலாஸை எவ்வளோ அளவுக்கு மைண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபார்முலாவை கரெக்டாக மைண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க செகண்ட் சம் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். If a clock strikes one time at 1 o'clock and twice at 2 o'clock and so on, then how many times does it strike a whole round அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடிகாரம் வந்து 1 மணிக்கு ஒரு தடவை அடிக்குது, 2 மணிக்கு 2 தடவை அடிக்குது, அப்புறம் 3 மணிக்கு 3 தடவை அடிக்கும், 4 மணிக்கு 4 தடவை அடிக்கும், 5 மணிக்கு 5 தடவை அடிக்கும். சரிங்களா? அது போல் என்னன்னா ஒரு ஹோல் ரவுண்டு, அதாவது 12 நம்ம கடிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடிகாரம் 12ல் ஸ்டார்ட் பண்ணி 12ல் முடிய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ முடியும் போது எத்தனை தடவை பெல் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப முக்கியம் 12லேருந்து ஸ்டார்ட் ஆகல, 1ஆம் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1ஆம் நம்பர் அந்த முள்ளு வந்து 1ஆம் நம்பர் கிட்ட வரும்போது ஒரு தடவை பெல் அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து 2வது வரும்போது என்னது 2 தடவை கிளாக் அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது மொத்தம் எத்தனை டைம் வந்து அந்த பெல் அடிச்சிருக்கோம் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், கவனிங்க. நான் எழுதுற கரெக்டான்னு பாருங்கள். ஸோ என்ன இருக்குன்றதை பாருங்கள் கொஞ்சம். ஸோ அதாவது ஒரு மணிக்கு என்னன்னா 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பெல் அடிச்சிருக்கோம், 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை பெல் அடிச்சிருக்கோம், 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை பெல் அடிச்சிருக்கோம், 4 மணிக்கு 4 தடவை, இப்படி எத்தனை தடவை அடிக்கும்? 12 மணிக்கு 12 தடவை அடிச்சிருக்கோம். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? அப்போ இதுக்கு மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸா 1 2 3 4 அடுத்து 5 வரும், 6 7 அப் டு வரைக்கும் 12 வரைக்கும். ஸோ அப்போ அப் டு 12 வரைக்கும் என்னது? சம் ஆஃப் த நம்பர்ஸ் கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணலாமா? ஸோ ஃபார்முலா ஆனது n × n + 1/2. சரிங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 12 ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இல்லையா? ஸோ 12ன்றது அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 12 என்னன்னு பார்த்துக்கோங்க. என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு? 12 × 12 + 1 13 அப்படின்றது வரும், /2 அப்படின்றது வரும். ஸோ அப்போ அடிச்சுக்கோங்க. 1 2s are 2, 6 2s are 12 அப்படின்னு வரும். ஸோ 6 13 சார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு? 60, அங்கிட்டு ஒரு 18. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? புரியுதா பிள்ளை? எப்படி எழுதலாம்? 6 × 10 + 3 அப்படின்ட்டு எழுதலாம். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? 6 × 10 ஒரு 60 + 6 × 3 ஒரு 18. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 78. ஸோ அப்போ 78 தான் நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணினா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க, ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் எ மீட்டிங் 60 pupils shook hands with each other. How many total number of handshakes occur அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூட்ட முடிவில் இருந்த 60 பேர்கள் ஒவ்வொருவரிடம் கை கொடுக்க தொடங்கினார்கள். மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருக்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம்? எனக்கு யாருக்கு ஐடியா இருக்கா? அதாவது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்க.
அதாவது ஒரு ஆளுக்கு 2 கை இருக்கும், அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? மொத்தம் 60 பேர் சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, அதாவது நம்ம ப்ராபபிலிட்டி எழுதலாம். அதாவது 60 அந்த 2 கையை 60 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வரும் அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கவனிச்சுட்டு வாங்க, என்ன பண்ணுறேன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதாவது 60 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் 2 கை இருக்குது, அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேக் எத்தனை 60 ஸ்டேக் இருக்கும். அதாவது ஒரு ஆளுக்கு கொடுத்தா 60 பேர் கொடுக்கலாம். அடுத்த நேரம் 59 அப்படி மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 60C2 அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்ம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? NCR ஃபார்ம்ல ஞாபகம் இருக்கா? n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் டிவைட் பை மைனஸ் n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். NCR ஃபார்ம்லானது n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இப்போ என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 60. இதை கம்பேர் பண்ணுங்க, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் தெரிஞ்சு போச்சு. n பதில் 60 இருக்குது, r க்கு 2 இருக்குது, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 60 ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் n minus r factorial. So 60 minus 2 என்ன வரும்? 58 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 58 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்ன்றத பாருங்க. 60 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 60 இன்ட்டு 59 இன்ட்டு 58 ஃபேக்டோரியல் எழுதலாம். கீழே என்ன இருக்குது? 2 ஃபேக்டோரியல் 58 ஃபேக்டோரியல் தான் இருக்குது. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரும்? 60 இன்ட்டு 59 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1 அப்படின்ற வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இருக்குன்னா 60 இன்ட்டு 59 டிவைட் பை 2 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 2வையும் 60 நம்ம கேன்சல் பண்ணால் வரும் நம்மளுக்கு 30 அப்படின்றது வரும். ஸோ 30யும் இந்த 59 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 30 இன்ட்டு 59 நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? கவனிங்க. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ 30 இன்ட்டு 59 அப்படின்றது இருக்குது, அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 0 நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 0ன்றது நம்ம லாஸ்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 9 3s என்ன வரும் நம்மளுக்கு? 27 அப்படின்றது வரும். ஸோ 7, ஸோ 2 பேலன்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து 3 5s 15, 15 + 2 என்னது? 7 வரும். அப்போ 1770 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 1770. ஸோ இது இவ்வளோ கான்செப்ட் செய்யணுமா அப்படின்னா, இவ்வளோ பெருசாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி சரிக்கேன். இன்னும் ஷார்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னா எப்படி கொண்டு போகலாம்னா, ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த இடத்துல என்னன்ற பார்த்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? 60. ஸோ 60 இன்ட்டு 6ல் 1 போச்சுன்னா அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இதோட மீனிங். என்னுக்கு போல 60 போடுங்க. 60 மைனஸ் 1 15 என்ன வரும்? டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. இதனை கேன்சல் பண்ணால் வரும் 30 வரும். 0 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 3யும் 59 மல்டிபிள் பண்ணும். 3 9s 27. ஸோ பேலன்ஸ் 2 இருக்கும். அடுத்து 3 5s 15, 15 + 2 அது 17. ஸோ ஈஸியாகவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளோ ஸ்டெப்பு நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஸோ இதை ஷார்ட்கட்டாகவே நம்ம அடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாஸும் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றது நம்ம போகலாமா? ஸோ வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த கிவன் சீரியஸ் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் டாட் 2 அப் டு என்னது 10 ஸ்கொயர் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ், சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் n ஸ்கொயர் அப்படி மாதிரி சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இன்ட்டு அப் டு என்னது n ஸ்கொயர் அப்படி மாதிரி படிச்சிருக்கோம். ஃபார்முலா படிச்சிங்க ஞாபகம் இருக்கா? 1 ஸ்கொயர் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ரிமைண்ட் பண்ணுங்க. நான் அதான் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான தான் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர். அதாவது n ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்ம் படிச்சிருக்கோம்? n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6 அப்படின்றது படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஸோ அந்த ஃபார்முலா வச்சு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது? என்ன வேணும் நம்மளுக்கு? என்ன வேணும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ 10 நம்ம அப்படியே என்னது அப்ளை பண்ணிடலாம். ஸோ 10க்கான என்ன இருக்குது? அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்ன வரும்ன்றதை பாருங்கள். ஸோ n-க்கு பதில் ஒரு 10, n + 1 என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? எனக்கு ஒரு 11 வரும். அதுக்கடுத்து 2n + 1னா 2 இன்ட்டு 10 20, 20 + 1 21 அப்படின்றது வரும். கீழே என்ன 6ன்றது இருக்குது. ஸோ அடிச்சு கொடுங்க. என்ன வரும்னு? 2 3s 6, 7 3s 21. அதே போல் 1 2s 2, 5 2s 10 அப்படின்ட்டு வரும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? வேணா பாருங்க. 5 11s 55, 55 × 7 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 55 × 7 கண்டுபிடிங்க. ஸோ 55 × 7 என்ன வரும்? 5 7s 35, பேலன்ஸ் 3 இருக்கும். 5 7s 35, 35 + 3 வேணா 38. ஸோ 385 அப்படின்றது இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 385 தான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் த கிவன் சீரிஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடத்தும் போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம். ஓகேவா? புரியுதா? ஸோ வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து நான் சொன்னது ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் வந்து இன்ட்ரடக்ஷனாக கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றதை பாருங்க. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் எ செஸ் போர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ 204 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஸோ 204 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் எ செஸ் போர்டு? 204. ரைட். 1 cube plus 2 cube plus 3 cube plus 10 cube is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube up to 10 cube என்ற தொடரின் கூடுதல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம்? ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? அதாவது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்?